இந்த வீக்கெண்ட் எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் சரி வா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கிளம்புனோம். ஆக்சுவலி நாங்கள் போன பீச் வேறு, ஆனால் அங்கே இருந்தது வேறு. அந்த பீச்சோட நேம் பார்த்ததுமே எனக்கு பெரிய ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பீச்சோட நேம் வந்து ப்ளூ மெரினான்னு போட்டிருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஜித்தாவில் போயிட்டு மெரினா பீச்சா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் மெரினா இருக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் தான் கிட்டே போயிட்டு பார்த்தா அதோட நேமே ப்ளூ மெரினான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த பீச்சோட நேமு அதோட பாருங்கள். அது வியூ இன்னும் இது பண்ணலை. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. நாங்கள் போனதுமே ஆனால் நல்லா தான் இருந்தது. இன்னும் பேக் சைடு வந்து அதுக்கு மேலே இருந்துச்சு. நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த அளவுக்குலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக இருந்தது. அங்கேயே ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கு பேக் சைடில் போட்டிங்லாம் போயிட்டு இருந்தது. இன்னும் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாஸ்லாம் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. பீச்சை ஒட்டின மாதிரியே இருந்தது. நிறைய போட்டிங் எல்லாமே போய்ட்டு இருந்தது. கிட்ஸ் எல்லாம் பாருங்கள் அழகாக. அந்த மண் வந்து கூட அவ்வளோ சாஃப்ட் மண். அதில் வந்து செம்மையாக இருந்தது. குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லாமே நிறைய ப்ளே ஏரியாஸ்லாம் போடுறோம். எல்லாமே ஃப்ரீ தான். இது எதுவுமே பேமெண்ட்டே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இது. அவ்வளோ நிறைய கிட்ஸ் விளாட்றதுக்கான பொருளுங்கள்லாம் நிறைய இருந்தது. எல்லாம் நிறைய பேர் அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு. ஆக்சுவலாக பீச்சுக்கெலாம் போனால் எல்லாருமே இங்கெல்லாம் வந்து பாய், தலைக்காணி, பெட்ஷீட்டு அதை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் வந்து டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டின்னர் கூட எடுத்துகிட்டு போய் அங்கேயே சாப்பிட்ருவாங்க. அதெல்லாம் அங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டும் வருவாங்க. நாங்களும் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் போவோம். அன்றைக்கி வந்து சரி நார்மலாக ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் நாங்கள் வேறு பீச்சில் சாப்பிட்டு மற்றபடி தான் இது பண்ணுவோம். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால், நல்லா விளையாடிட்டு இருந்தால். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அதை என்னால் நம்ப முடியல. மெரினான்னு சொல்லிட்டு ஒரு நேமில் இங்கே ஜித்தாலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதுக்கு வேலாம் மேலே போப்போ இந்தமாதிரி பாலம் மாதிரிலாம் போட்டுட்டு டபுள் சைடில் இது பண்ணாங்க. இந்த சைடில் வந்து ஃப்ரீ அந்த ஸ்விம்மிங் பண்ணுறது அதெல்லாம் வச்சு, அந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து பீச்சு அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் பாலத்துக்கு நடுவில் அழகாக நடந்து போகிறதுல செம்ம இது வைபிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. அது இல்லாமல் வந்து அங்கே போகிற போட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சாங்ஸை போட்டுட்டு நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. அங்கேயே வந்து வாஷ்ரூமு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் கிடச்சிது. அந்த அலை சத்தத்துக்கும் நடந்துட்டு போகிறதுக்கும் நல்லா இருந்தது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க அது அப்படியே பார்க் மாதிரியே ஆகிடுச்சு. அது 2-in-1 மாதிரியே பண்ணியிருந்தாங்க. நிறைய கைட்லைன்ஸ் அந்த இது போர்டெலாம் கூட வச்சுருந்தாங்க. எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே A to Z எல்லாமே இருந்து. பார்க்கிங் எல்லாம் இருந்து. பார்க்கிங்கும் ஃப்ரீ பார்க்கிங் தான் அங்கே. அதனால் நல்லா இருந்தது. என்ஜாய்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்தது. பாப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஜித்தாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாவும் இருக்குது. பார்க்குள்ளே கேமரா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கேமரா செட்டிங்ஸ் பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வர மாதிரியும் வச்சுருக்காங்க. ஜித்தாவில் மோஸ்ட் ஆஃப் வந்து பீச், பார்க் அந்த மாதிரி தான் சுற்ற முடியும். வேறு எதுவும் இல்லை. அதை விட்டால் மாலு இல்லை ஷாப்பிங்ஸ் இந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ அதனால் இருக்க இடத்துலேருந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம இருக்க வேண்டியதான். நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.